வணக்கம் மக்களே. வாங்க நேரடியாக உலகச் செய்திகளுக்குள் போகலாம். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. 2026ஆம் ஆண்டு ஈரான் போர் இன்றும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்தப் போர் பிப்ரவரி 28ஆம் தேதி தொடங்கியது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டாக ஈரான் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்தின. அப்போது ஈரான் உச்ச தலைவர் அலி காமெனி கொல்லப்பட்டார். ஜூன் மாதம் இடைக்கால போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. ஆனால் ஜூலை 8ஆம் தேதி அந்த ஒப்பந்தம் உடைந்தது. காரணம், ஈரான் ஹார்முஸ் ஜலசந்தியில் கப்பல்களை தாக்கி தனது கட்டுப்பாட்டை நிலைநாட்ட முயன்றது. ஜூலை 8 மற்றும் 9ஆம் தேதிகளில் அமெரிக்கா ஈரான் மீது பெரிய அளவிலான வான்வழித் தாக்குதல்களை நடத்தியது. சுமார் 90 இராணுவ இலக்குகளை தாக்கியதாக அமெரிக்க மத்திய கட்டளை தெரிவித்தது. இதற்கு பதிலடியாக ஈரான், பஹ்ரைன், குவைத் மற்றும் கத்தார் நாடுகளில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்களை ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களால் தாக்கியது. இன்று ஜூலை 10ஆம் தேதி காலை 6:30 மணிக்கு அமெரிக்கா தனது தாக்குதல் நடவடிக்கையை முடித்துவிட்டதாக அறிவித்தது. ஆனால் அதற்குப் பிறகு உடனடியாக தெற்கு ஈரானில் அடையாளம் தெரியாத விமானத் தாக்குதல்கள் நடைபெற்றன. புஷேர் மாகாணம், சிஸ்தான் பலுசிஸ்தான் மாகாணம், ஆவாஸ் மற்றும் சபஹார் நகரங்கள் உள்ளிட்ட பகுதிகளில் வெடிப்புகள் ஏற்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்கா இந்த புதிய தாக்குதல்களில் தனக்கு எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்துள்ளது. இந்த தாக்குதல்களுக்கு யார் பொறுப்பு என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை. இஸ்ரேல் இந்த தாக்குதல்களை இதுவரை உறுதிப்படுத்தவில்லை. இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ், தேவைப்பட்டால் ஈரான் மீது மீண்டும் பெரிய அளவிலான தாக்குதலை நடத்த தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார். இஸ்ரேல் இராணுவம் முழு எச்சரிக்கையுடன் இருப்பதாகவும், தேவையானால் 3வது முறையாக ஈரான் மீது தாக்குதல் நடத்துவதாகவும் அவர் கூறினார். மேலும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு முக்கியமான உளவுத் தகவலை வழங்கியுள்ளது. அதன்படி ஈரான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்பை கொலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த தகவல் வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் செய்தி நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளது. ரஷ்யா தற்போது ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கொண்ட சிறிய ட்ரோன்களை பயன்படுத்தி உக்ரைன் மின் உற்பத்தி நிலையங்களை தாக்குவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. சுமி பகுதியில் உள்ள உயர் மின்னழுத்த துணை மின் நிலையங்கள் இந்த ட்ரோன் தாக்குதல்களால் பாதிக்கப்பட்டுள்ளன. உக்ரைன் ரஷ்யாவின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் நிழல் டேங்கர்களை தாக்கி வருகிறது. இதனால் ரஷ்யாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பெட்ரோல் உற்பத்தி தேவையின் 65% மட்டுமே பூர்த்தி செய்யப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி நேட்டோ உச்சி மாநாட்டில் இருந்து திரும்பிய பிறகு உக்ரைன் போர்க்களத்திலும் வான்வெளியிலும் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக கூறினார். ரஷ்யா புதிய போர் விமானங்களை விரைவாக சேவையில் இணைத்து வருகிறது. Su-30 மற்றும் Su-34 வகை போர் விமானங்கள் புதிதாக வழங்கப்பட்டுள்ளன. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புடின் போர் நிறுத்தத்திற்கான ஆலோசனைகளை நிராகரித்து டான்பாஸ் பகுதி முழுவதையும் கைப்பற்ற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். உக்ரைன் பக்கம், அமெரிக்காவிடமிருந்து பேட்ரியட் ஏவுகணை உற்பத்திக்கான உரிமம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஜெலன்ஸ்கி இதை நேட்டோ உச்சி மாநாட்டில் உறுதிப்படுத்தினார். ஒட்டுமொத்தமாக இருதரப்பும் தாக்குதல் திறனை அதிகரித்து வருகின்றன. ரஷ்யா எரிபொருள் பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டாலும் உக்ரைன் மீதான தாக்குதல்களை தொடர்ந்து வருகிறது. உக்ரைன் தரப்பு மேற்கத்திய ஆதரவுடன் தனது பாதுகாப்பு திறனை வலுப்படுத்தி வருகிறது. மேலும் தினசரி அப்டேட்ஸ் மற்றும் முக்கிய செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் ஐகானை அழுத்தி அனைத்து அறிவிப்புகளையும் பெறுங்கள். நன்றி. வணக்கம்.